அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பக்கத்துல போட்டிருக்கக்கூடிய இமேஜ் இல்ல மேலே போட்டிருக்கக்கூடிய இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மதர்சையே உஸ்வத்துல் ஹசனா என்கின்ற மதர்சாவுடைய 5வது ஆண்டு விழாவுடைய ஒரு நிகழ்வு அது. இதை நடத்துபவர் உபைதுல்லா அன்வாரி என்ற ஒரு ஆலிம் பெருந்தகை. தன்னுடைய மனைவியும் உஸ்தாத்பியாக முஅல்லிமாவாக இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறாரு. இந்த மதரசாவுடைய தொடர்பு எந்த மஸ்ஜிதுக்கும் இல்லை, எந்த இன்னொரு மதரசாவுக்கும் கிடையாது. எனவே அவர் தான் பசங்க கொடுக்கக்கூடிய சாதாரண ஃபீஸை வச்சுக்கிட்டு, சாதாரண ஹதியா, பெரிய ஹதியாலாம் கிடையாது. இன்று எவ்வளவோ பேர் எவ்வளவோ ஹதியாக்களை வாங்குறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க, சந்தாக்களை வாங்குறாங்க, ஜக்காத்தை வசூல் பண்றாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். எனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு மதரசா, பல முறை பல தடவை தேர்வுக்காக போயிருக்கிறேன், பயானுக்காக போயிருக்கிறேன். 3ஆம் ஆண்டு விழாவிலையும் நான் தொகுப்பாளராக இருந்திருக்கிறேன். எனவே இந்த மாசாவுடைய முழு விவரம் எனக்கு தெரியும். அறிந்த உண்மை நான் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உலமா பெருந்தகைகள் மொஹல்லாவாசிகளுக்கெல்லாம் தெரியும். எனவே இந்த மதரசாவுடைய மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு சரியாக குறிப்பிட்டு சொல்ல முடியல, ஒரு 50 பேர் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இந்த மாதிரி மாணவர்களும் இருக்காங்க. மாணவிகளாக இருந்தால், வயதுக்கு வந்த மாணவிகளாக இருந்தால், அவங்க மனைவி ஹஜ்ரத்துடைய உபைதுல்லா அன்வாரி ஹஜ்ரத்துடைய மனைவி நடத்துறாங்க. எனவே சொல்லக்கூடிய சுருக்கமான நோக்கம், அந்த ஆண்டு விழா வரக்கூடிய 15 ஆகஸ்ட் காலை 9 மணி முதல் ஜுஹர் தொழுகை வரை நடைபெற உள்ளது. அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எந்த ஆண்களும் வரலாம், எந்த பெண்களும் வரலாம். எனவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். 2வது விஷயம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மதரசாவிற்கு ஊக்குவிக்கும் வகையில் அதிகமாக உதவி செய்யணும். ஏன்னா உலமாக்கள் இல்லை என்று சொன்னால் தீன் இல்லை, தீன் இல்லை என்று சொன்னால் மார்க்கம் இல்லை, மார்க்கம் இல்லை என்று சொன்னால் துனியா இல்லை என்பதை நல்லா விளங்கிக்குங்க. மதரசாவுடைய ஆணிவேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதரசா தான் அந்த திண்ணை மாசா. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தான் எல்லாருக்கும் முதர்ரிஸ், எல்லாருக்கும் முஅல்லிம், எல்லாருக்கும் நாசிர், எல்லாருக்கும் முஹ்தமீம். அல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹுடைய படைப்புகளில் உயர்ந்த சிறந்த படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் எந்த மஸ்ஜிதும் இல்லை, எந்த மக்தபும் இல்லை, எந்த நிஸ்வானும் இல்லை, எந்த மதரசாவும் இல்லை, எந்த இமாம்களும் இல்லை, எந்த உலமாக்களும் இல்லை என்பதை சுருக்கமாக தெரிஞ்சுக்குங்க. எனவே அப்படிப்பட்ட உலமாக்களாகிய நாங்கள் சொல்றது என்னவென்றால், உண்மையை சொல்கின்றோம். உண்மையை நேசிக்கின்றவர்கள் உண்மையாக உதவி செய்யுங்கள், அவ்வளவுதான். அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தி நடத்துறாரு. வேற வாழ்வாதாரமே அவருக்கு கிடையாது. அவர் எந்த மஸ்ஜிதிலும் இமாமா இல்லை, எந்த வேறு மாசாவுடைய உஸ்தாதாவும் இல்லை. சொல்ல போனால் இன்னும் சொல்கின்றேன், அவர் இங்கே மதரசா உருவாக்கியதன் காரணமாகவே ஒரு மதரசாவுடைய உஸ்தாதாக இருந்த அவர் அந்த மதரசா விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அது மிக அல்ல, உண்மையான சம்பவம். எனவே அவர் தன்னந்தனியாக தனக்கு 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மக்தபை உருவாக்கி, ஸ்கூலுடைய மாணவர்கள், பள்ளிக்கூடத்துடைய மாணவர்கள் எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்கள அழைச்சி அன்பாக தன்னுடைய குழந்தைகளாக அரவணைச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கண்ணால பார்த்துருக்கேன். எனவே தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், எந்த மதரசான்னு தெரியாது, எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியாது, அப்படிப்பட்ட மதரசாவுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம், உதவுறோம். நான் தவறுன்னு சொல்லவில்லை. ஆனால் தவறான இடத்துக்கு நம்முடைய செல்வங்கள் போயிடக்கூடாது. எனவே இது கண்ணுக்கு முன்னாடி நீங்க நேரடியாக பார்த்துட்டு செய்யுங்க. நேரடியா பாலவாக்கத்தில் அந்த மதரசா இருக்குது, ஆண்டு விழாவும் பாலவாக்கத்தில் நடைபெற உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு செய்யுங்க உதவின்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.